தினமொரு வசனம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? விளக்கம். குறிப்பிட்ட ஒருவர் தன்னுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ பழகினவர்களையோ தன்னுடைய இல்லத்தில் ஓரிரு நாட்கள் தங்கி செல்லும்படி விரும்பி அழைப்பார். இவ்வளவு அன்பாக வருந்தி அழைக்கின்றாரே என்று எண்ணி அவருடைய இல்லத்தில் விருந்தாளியாக செல்லும் எவரும் மறுமுறை அவர் அழைத்தால் போக மாட்டார்கள். ஏனென்றால் விரும்பி அழைப்பாரே அன்றி அவர்களை முறைப்படி நன்கு உபசரிக்க மாட்டார். அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுப்பதிலும் தேவையான சௌகரியங்களை செய்து கொடுப்பதிலும் மிகவும் அலட்சியமாயிருப்பார். இவர் யாரையும் அழைக்காதிருந்தால் குறைந்தபட்சம் அவருடைய சரியற்ற மனநிலையாவது பிறருக்கு தெரியாமல் இருக்கும். அவ்விதமாகவே சிலர் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய விருப்பத்திற்கு உரியவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை. அவரை அழைத்ததே அவர்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவரை அழைத்த பின்பு அவரை எவ்விதம் தங்களின் வாழ்க்கையில் கனப்படுத்த வேண்டும் என்று அறிவது இல்லை. ஒருமுறை தேவ ஊழியர் ஒருவரை விருந்தாளியாக அழைத்த ஒரு குடும்பத்தினர் கடமைக்கு உணவு மட்டும் தந்துவிட்டு பிற நேரங்களில் எல்லாம் தங்கள் குடும்ப காரியங்களில் மூழ்கி இருந்தார்களே அன்றி அவரோடு பேசவோ எதையாவது பகிர்ந்து கொள்ளவோ குடும்ப காரியங்களை குறித்து எதையாவது சொல்லவோ இல்லை. எனவே விருந்தாளியாக சென்ற அவர் ஏதோ ஒரு அந்நியன் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வால் வருத்தப்பட்டார். ஆண்டவரை அழைப்பது பெரிய விஷயமல்ல. ஆனால் அழைத்த பின்பு நம் வாழ்க்கையில் அவருக்கு என்ன பங்கு, எவ்வளவு முக்கியத்துவம் என்பதே முக்கியமானது. அவர் நம் வாழ்வில் வந்தால் ஏதோ கொஞ்சம் ஜெபம், பாடல், ஆராதனை, காணிக்கை என அவருக்கு கொடுத்தால் போதாது. அவர் நம் வாழ்வில் வந்த பின்பு அவர்தான் நமக்கு முதலாளி, அவர்தான் நமக்கு அதிகாரி, அவர்தான் நம் ஆலோசகர், அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவர், அவர்தான் நாம் நம்பத்தக்கவர், அவர்தான் நம்மை ஆளுகின்றவர். எனவே அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு எதை செய்தாலும் என்ன செய்தாலும் அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பிரியமாகவே செய்ய வேண்டும். சிலர் ஆசீர்வாத பகுதிக்கு மட்டுமே ஆண்டவரை தேடுகின்றனர். பிற பகுதிகள் யாவற்றையும் தங்களின் மனநிலைகளின் படியே செய்கின்றனர். இந்த அணுகுமுறை தேவனை கனவீனப்படுத்தும் செயலாகும். இதன் விளைவாகவே தேவனை அறியாத காலங்களை விட அவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பின்னர் பலவித சோதனைகளை காண நேரிடுகிறது. ஆண்டவராகிய இயேசுவை வெறும் விருந்தாளியாக அல்ல, ராஜாவாக ஏற்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உம்மை முன்னிலைப்படுத்தி உம்முடைய சித்தத்தின்படியும் வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.